நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் என்னது வேதியியல் வினைகள்னு அர்த்தம். ரேட்னா அதனோட விகிதாச்சாரம். அந்த வேதியியல் வினை புரியுது இல்லையா, ரியாக்டன்ட் வினை புரிஞ்சு ப்ராடக்ட் கிடைக்குது இல்லை, அந்த ரியாக்டன்ட் வினை புரியுறதோட விகிதாச்சாரம் என்ன, எந்த விதத்தில் வினை புரியுது, வேகமாக பண்ணுதா இல்லை மெல்ல பண்ணுதான்றதான் பார்க்க போகிறோம். அதான் ரேட்னா விகிதாச்சாரம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்னா வேதியியல் வினைகள்னு அர்த்தம். என்ன இப்போ நெக்ஸ்ட் சோஃபார் வி டிஸ்கஸ்டு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அப்படின்னா இது வரைக்கும் சோஃபார்னால் இது வரைக்கும் வி டிஸ்கஸ்டு நாம் விவாதித்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம், படித்திருக்கிறோம், எல்லாம் ஒன்று தான். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், பலதரப்பட்ட வேரியஸ்னால் பலதரப்பட்ட டைப்ஸ் பிரிவுகளை, என்ன பிரிவுகளை ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா வேதியியல் வினைகளை, பலதரப்பட்ட வேதியியல் வினைகளை நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். அண்டு த நேச்சர் ஆஃப் த ரியாக்டன்ஸ்னால் வேதியியல் வினை புரியும் பொருள் சப்ஸ்டன்ஸ். அண்ட் த நேச்சர்னால் அதனோட குணநலங்களை பற்றி பார்த்துருக்குறோம். நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ்னால் அதாவது வேதியியல் வினை புரியும் பொருளோட குணநலங்கள் மற்றும் ப்ராடக்ட்னால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். ரைட்டா, வினை புரியும் ரெண்டு பொருள், அது ரியாக்டன்ட், அதன் பலன் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ இதனோட குணநலங்களை பற்றி பார்த்துருக்குறோம். லெட் அஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். அப்படின்னா நம்ம கீழ்கண்ட வினைகளை பற்றி பார்க்கலாம். நாம் கன்சிடர்னு தீர்மானிப்போம், பார்க்கலாம். த ஃபாலோவிங் ரியாக்ஷன்ஸ் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ ரஸ்டிங் ஆஃப் அயன் அப்படின்னா ரஸ்டிங் ஆஃப் அயன்னா இரும்பு துருப்பிடிக்கிறது. ரஸ்டிங்னா துருப்பிடித்தல். துருப்பிடிக்கிறதுல இரும்பு வெளியில் போட்டுற மழையில் நனைஞ்சு துருப்பிடிச்சிருது. அது எப்படி துருப்பிடிக்குது அப்படின்னா அது ஆக்சிடேஷன் ஆகுது. அதாவது இரும்பானது காற்றுல உள்ள ஆக்சிஜன் கூட மிக்ஸ் ஆகி துருப்பிடிக்குது. அதான் ரஸ்டிங் ஆஃப் அயன். அடுத்து டைஜஷன் ஆஃப் ஃபுட்டு, நீ சாப்பிட்ற உணவு குடலில் போய் செரிக்குது. ரைட்டா, இது ஒரு ரியாக்ஷன் தான், கெமிக்கல் ரியாக்ஷன். அதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், இதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அடுத்து பேர்னிங் ஆஃப் பெட்ரோல் எரியுது. பெட்ரோல் வண்டியில் போட்டிருக்கையில் அந்த பெட்ரோல் எரிகிறதுனால தான் இன்ஜின் இயங்குகிறது. ரைட்டா, பெட்ரோல் எரிகிறது. அடுத்து வீதரிங் ஆஃப் ராக் அப்படின்னு சொன்னால் ராக்குனா பாறைகள், வீதரிங்னா ராக்குகள் சிதறுகிறது, உடைகிறது. வீதரிங்னா கிளைமேட்னு சீதோஷ்ண நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பூமிக்கு மேலே உள்ள பாறைகள் உடைகிறது. வீதரிங்னா உடைதல். உடைதல் ரெண்டாக பிரியுது இல்லையா, உடஞ்சி, அதனால தான் வீதரிங் ஆஃப் ராக் அப்படின்னா பாறைகள் உடைகிறது. இதை பற்றி பார்க்கலாம். ஹவு ஃபாஸ்ட் ஈச் ரியாக்ஷன் அப்படின்னா எவ்வளோ வேகமாக ஒவ்வொரு வினையும் நடக்கிறது. ரியாக்ஷனை வினை. ரைட்டா, அந்த ரியாக்டன்ட் வினை புரியுது இல்லையா, அதுதான் சொல்கிறோம். ஹவு ஃபாஸ்ட் எவ்வளோ வேகமாக இருக்கிறது. ஈச் ரியாக்ஷன்ஸ் ஒவ்வொரு வினையும் எவ்வளோ வேகமாக செயல்படுகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ரேங்க் தம் ஃப்ரம் ஸ்லோவர் டு ஃபாஸ்ட், அதை வரிசைப்படுத்து. ரேங்கனை வரிசைப்படுத்து, தெம் அந்த ரியாக்ஷனை வரிசைப்படுத்து, ஃப்ரம் ஸ்லோவஸ்ட் டு ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னா மெல்ல வினைபுரிகிறதுலேருந்து வேகமாக வினைபுரிகிறத வரைக்கும் நீ வரிசைப்படுத்துன்றான். ரேங்க் தம் அதை வரிசைப்படுத்து. எங்கேருந்து ஃப்ரம் ஸ்லோவஸ்ட்னால் மெதுவாக வினைபுரியும் ரியாக்டன்ட்டு, அதேமாதிரி வேகமாக வினைபுரியும் ரியாக்டன்ட்டு, நடுவில் வினைபுரியும் ரியாக்டன்ட் என்று வரிசைப்படுத்துன்றான். அடுத்து ஹவ் வில் யூ டிட்டர்மைன், நீ எப்படி தீர்மானிப்பாய். ஹவ் வில் யூ நீ எப்படி டிட்டர்மைன் தீர்மானிப்பாய். விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட், அதை எது வேகமாக செயல்படுகிறது, ரியாக்டன்ட்டில் எது வேகமாக வினைபுரிகிறது என்று எப்படி தீர்மானிப்பாய். விச் இஸ் த அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட்னா எது வேகமாக வினைபுரிகிறது என்று நீ எப்படி தீர்மானிப்பாய். அண்ட் விச் இஸ் த ஸ்லோவஸ்ட், எது மெல்ல வினைபுரிகிறது என்று நீ தீர்மானிப்பாய். அதான் சொல்கிறாங்க. ஹவ் யூ வில் டிட்டர்மைன், நீ எவ்வாறு தீர்மானிப்பாய், கண்டுபிடிப்பாய். விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட், எது வேகமாக வினைபுரியுது. அண்டு விச் இஸ் த ஸ்லோவஸ்ட், எது மெல்ல வினைபுரியுதுன்னு எப்படி கண்டுபிடிப்பாய் அப்படின்னு சொல்கிறான். கேள்வி கேட்குறான். இப்போ பதில் சொல்கிறான் பாரு. ஒன் ஆஃப் த வேஸ், ஒரு வழி இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன் ஆஃப் த வேஸ்னால் ஒரு வேனா வழி, ஒன் ஆஃப் த வேனா அதில் ஒரு வழி இருக்கிறது. டு ஃபைண்ட் அவுட் ஹவு ஃபாஸ்ட் எ ரியாக்ஷன் இஸ் அஸ் ஃபாலோஸ் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட்னா கண்டுபிடிக்க. எதை, ஹவு ஃபாஸ்ட் எவ்வளோ வேகமாக, ஹவுனா எப்படி வேகமாக ஒரு ரியாக்ஷன் இஸ் அஸ் ஃபாலோஸ். ரியாக்ஷனா ஒரு வினை புரியுது, ரியாக்டன்ட் வினை புரியுது இல்லையா, அதான் சொல்கிறேன். ரியாக்ஷனை வினை புரிதல் இஸ் அஸ் ஃபாலோஸ், கீழ்கண்ட மாதிரி வினை புரிகிறது, வேகமாக வினை புரிகிறது அப்படின்னா. அஸ் ஃபாலோஸ்னால் கீழே, இஸ் அஸ் ஃபாலோஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம்.
மெஷர் த எமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அல்லது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு மெஷர்னா அளந்து கொள், அது அளவிட்டுக்கொள். எதை அளவிட்டுக்கொள்? மெஷர் த எமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன்ஸ்னால் வினைபுரியும் பொருளோட அளவை எடுத்துக்கொள், அல்லது வினையிலிருந்து கிடைச்ச பொருள் இருக்குல்ல ப்ராடக்ட், அதோட அளவை எடுத்துக்கொள். ரைட்டா? ஒன்று இதை எடுத்துக்கொள், இல்லை அதை எடுத்துக்கொள். ரைட்டா? ஒன்று வினைபுரியும் பொருளோட அளவு, அது எவ்வளோ அளவு, 1 கிராமா 2 கிராமா 100 கிராமா 10 கிராமான்றதை நீ கவுண்ட் பண்ணிக்கோ. அல்லது அது மூலிமா கிடைக்குது இல்லையா வினைபுரியதுனால கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட், அதோட அளவை எடுத்துக்கோ. ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோன்றான். எப்போ? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். பிஃபோர்னால் அந்த வினை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி, ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி பிஃபோர் அதனோட அளவு எடுத்துக்கோ. அண்டு ஆஃப்டர் வினை புரிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது, எப்படி எவ்வளோ இருக்குது. பிஃபோர்னால் அது வினை புரியறதுக்கு முந்தி அதனோட அளவை எடுத்துக்கோ. அண்டு ஆஃப்டர் ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம், அதை கொஞ்சம் சில நேரம் வினை புரியுது இல்லையா, கொஞ்சம் நேரம் வினை புரியுது இல்லையா. ஆஃப்டர் ஏ ஸ்பெசிஃபிக், ஆஃப்டர் ஸ்பெசிஃபிக்னால் குறிப்பிட்ட நேரம் வினை புரியுது இல்லையா, அந்த நேரத்தை எடுத்துக்கோன்றான். அந்த குறிப்பிட்ட நேரம் வினை புரியுது இல்லை, அதுக்கு அடுத்து உள்ள அந்த மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோ, அந்த நேரத்தையும் எடுத்துக்கோ. ரைட்டா? அப்போ 3ஐயும் எடுத்துக்க சொல்கிறான். மெஷர் த எமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். அப்படின்னா ரியாக்ட்னா வினைபுரியும் பொருளோ அல்லது அதில் கிடைக்கக்கூடிய பொருளின் அளவை எடுத்துக்கொள். அண்டு எப்போ எடுத்துக்கோ? பிஃபோர்னால் வினைபுரியதுக்கு முந்தி, அண்டு பிறகு ஆஃப்டர் அப்புறம் வினைபுரிஞ்சதுக்கு பின்னாடியும் எடுத்துக்கோ. ரைட்டா? அப்போ எப்போ வினைபுரியுது, ஒரு குறிப்பிட்ட டைம் வினைபுரியுது, அதையும் நோட் பண்ணிக்கோ. ஏ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்தில் வினைபுரியுது இல்லை, அந்த டயத்தையும் எடுத்துக்கொள்ளுன்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக லேட்டஸ்ட் அஸ்யூம், நாம் அஸ்யூம் பண்ணிக்கிடுவோம். நாம் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக லேட்டஸ்ட் அஸ்யூம்னா நாம் வைத்துக்கொள்வோம். எதை வைத்துக்கொள்வோம்? தட் 100 கிராம், இப்போ எப்படின்னா ஒரு 100 கிராம் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள் 100 கிராம் எடையுள்ள ஒரு பொருள், அது வந்து ஏன்னு குறிச்சிக்குவோம். ரைட்டா? அதனோட எடை எவ்வளவு அதான் சொல்லியிருக்கேன், முதல்ல அளந்துக்கோன்னு சொல்கிறான்ல. அப்போ 100 கிராம் எடையுள்ள ஒரு பொருள், அதை வந்து ஏன்னு வச்சுக்கிடுவோம். ரைட்டா? அண்டர்கோஸ் ஏ ரியாக்ஷன், அது ஒரு வினைக்கு உட்படுகிறது. அண்டர்கோஸ்னால் செயல்படுகிறது, உட்படுகிறது, ரெண்டு ஒன்று தான். வினை புரிகிறது. எதற்கு? ஏ ரியாக்ஷன், ஒரு வினை புரிகிறது. எதை? அந்த வினைக்கு உட்படுகிறது, அப்போ வினை புரிகிறது. 100 கிராம் எடையுள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள், அதை ஏ என்று குறிப்பிட்டுள்ளோம். அவை வினை புரிகிறது. அண்ட் ஆஃப்டர் அன் அவர், 1 மணி நேரம் வினை புரியுதப்பா. அண்டு ஆஃப்டர் ஏன் அவர், ஏன் ஹவர்னா 1 மணி நேரம் ரியாக்ஷன் ஆகுது, வினை புரிகிறது. ரைட்டா? புரிஞ்சதுக்கப்புறம் 50 கிராம் ஆஃப் ஏ இஸ் லெஃப்ட். அப்போது 100 கிராம் உள்ள ஒரு பொருள் 1 மணி நேரம் வினை புரிஞ்சிச்சு. அதில் இன்னும் மிச்சம் வினை புரிஞ்சதுக்கப்புறம் வினை நின்று போச்சு. இப்போ 50 கிராம் மட்டும் மிச்சம் இருக்குது. எது? அந்த 100 கிராமில் 50 கிராம் வினை புரிஞ்சு போயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 50 கிராம் இருக்குது. அது வினை புரியலை, அப்படியே நிற்கிது. ரைட்டா? அந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ கிராம் வினை புரிஞ்சிருக்கு? 50 கிராம் தான் வினை புரிஞ்சிருச்சு. இன்னும் 50 கிராம் மிச்சம் இருக்குது. அதான் சொல்கிறான் 50 கிராம் ஆஃப் ஏ இஸ் லெஃப்ட். அப்படின்னா அந்த 100 கிராமில் 50 கிராம் வினை புரிஞ்சு ப்ராடக்டாக போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? ப்ராடக்டாக போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? 50 கிராம் இருக்குது. ஆனால் 1 மணி நேரம் தான் வினை புரிஞ்சிருக்கு. இப்போ வினை புரியலை. ரைட்டா? 1 மணி நேரம் தான் டைம் வச்சுருக்கேன், அதுக்கிட்ட நிப்பாட்டிட்டான். அந்த 1 மணி நேரத்தில் நல்லா கவனிங்க, நான் திரும்பி சொல்கிறேன். 100 கிராம் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ், 100 கிராம் எடையுள்ள ஒரு பொருள், அது ஏன்னு குறிச்சிக்கிடுவோம். அண்டர்கோஸ் ஏ ரியாக்ஷன்னா ஒரு வினைக்கு உட்படுகிறது. அண்டு அன் அவர், அண்டு ஆஃப்டர் அன் அவர், 1 மணி நேரம் கழிச்சு. அப்படின்னா அது வினை ஆரம்பித்து 1 மணி நேரம் கழித்து அந்த வினையை நிப்பாட்டிட்டாங்க. ரைட்டா? மிச்சம் பார்த்தீங்கன்னா அந்த 100 கிராமில் 50 கிராம் தான் இருக்குது. அப்போ 50 கிராம் வினை புரிஞ்சு ப்ராடக்டாக மாறிடுச்சு. ரைட்டா? அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? இங்கே 50 கிராம் இருக்குது. 50 கிராம் மிச்சம் இருக்குது. ஆனால் 50 கிராம் ப்ராடக்டாக மாறிடுச்சு. ஆனால் எவ்வளோ நேரம் வினை புரிஞ்சுக்கு? 1 மணி நேரம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட். அப்போ ஏல 100 கிராம் இருந்துச்சு. அப்போது இப்போ எவ்வளோ இருக்குது? 50 தான் இருக்குது. அப்போ மீதி 80 எங்கே போயிடுச்சு? ப்ராடக்டில் போயிடுச்சு. அப்போ செகண்ட் இது பாருங்கள். இன் அனதர் இன்ஸ்டன்ட், இன்னொரு சம்பவத்தில் பார்ப்போம். இதே மாதிரி 100 கிராம் எடையுள்ள இன்னொரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ரைட்டா? அது ஏன்ற சப்ஸ்டன்ஸ், இன்னொரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். 100 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதோட பேர் சின்னு வச்சுக்கிறோம். ரைட்டா? அது அண்டர்கோஸ் ஏ ரியாக்ஷன். என்னது? அது ஒரு வினைக்கு உட்படுகிறது. அண்டர்கோஸ்னால் உட்படுகிறது, செயல்படுகிறது. ஏ ரியாக்ஷன், ஒரு வினைக்கு செயல்படுகிறது.
அண்ட் ஆஃப்டர் அன் ஹவர், அதுவும் 1 மணி நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் கழிச்சு நிப்பாட்டிடுறாங்க அந்த வினையை. அண்ட் ஆஃப்டர் அன் ஹவர்னால் 1 மணி நேரம் கழித்து. அதில் மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா 20 கிராம் தான் இருக்குது. 20 கிராம் ஆஃப் சி இஸ் லெஃப்ட். 100 கிராம் வினை புரிஞ்சதில் 20 கிராம் இருக்குது. 80 கிராம் வினை புரிஞ்சு ப்ராடக்டாக போயிடுச்சு. அப்போது இப்போ சிக்கு என்ன கொடுத்து சியில் எவ்வளோ இருக்குது? 100 கிராம் இருந்துச்சு. 1 மணி நேரம் வினை புரிஞ்சதில் 80 கிராம் வந்து இங்கிட்டு போயிடுச்சு, ப்ராடக்டாக போயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குது? 20 கிராம் தான் இருக்குது. அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணிப்பார். ரெண்டுமே 1 மணி நேரம் தான் வினை புரிஞ்சிருக்கு. ஆனால் முதல்ல உள்ளது 100 கிராம் தான், இந்த சிஇ 100 கிராம் தான். அப்போ ஏழை வந்து 1 மணி நேரம் வினை புரிஞ்சு 50 மிச்சம் இருக்குது, 50 தான் வெளியில் போயிருக்கு. ஆனால் சியில் 1 மணி நேரத்தில் 80 வெளியில் போயிடுச்சு, 20 தான் மிச்சம் இருக்குது. அப்போ எது வேகமாக வினை புரிஞ்சிருக்கு? சி தான் வேகமாக வரும். ஏன்னா 80 வெளியில் போயிடுச்சு இல்லையா. முதல் இதில் ஏழை வந்து வெறும் 50 தான் வெளியில் போயிருக்கு. அப்போ அது வினை கம்மியாக தான் புரிஞ்சிருக்கு. ஏன்னா ரெண்டுமே 1 மணி நேரம் தான், ரெண்டுமே ஒரே வெயிட்டு தான். ஆனால் இந்த சீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கிராமில் 80 கிராம் வினை புரிஞ்சு ப்ரொடக்டாக போயிடுச்சு. மீதி 20 கிராம் தான் இருக்குது, வினை புரியாமல் இருக்குது. ஆனால் அதில் 50 கிராம் தான் வினை புரிஞ்சு போயிருக்கு, 50 கிராம் மிச்சம் இருக்குது. அப்போ சி தான் அதிகமான வினை புரிந்தது. அவள் தான் சொல்ல வரான் பாரு. கேன் யூ சி விச் இஸ் த ஃபாஸ்டர் ரியாக்ஷன்? இந்த ரெண்டில் உன்னால் பார்க்க முடியுமா? கேன் யூ சி கண்டுபிடிக்க முடியுமா? விச் இஸ் த ஃபாஸ்டர் ரியாக்ஷன், எது வேகமான ரியாக்ஷன் என்று கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறான். இந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷன், அப்போ மொதல் ரியாக்ஷன் பண்ணோம்ல, ஏல வந்து 100 கிராம் இருந்துச்சு, 1 மணி நேரம் வினை புரிஞ்சிச்சு, 50 கிராம் தான் வெளியில் போச்சு, ப்ரொடக்டாக போச்சு, மீதி 50 கிராம் இருக்குது. அப்போ பாரு, அதாவது 50 கிராம் ஆஃப் த ரியாக்டன்ட் ஏ இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ரொடக்ட். அப்போ 100 கிராமில் 50 கிராம் தான் கன்வெர்டட் மாற்றப்பட்டது ஆஃப் த ரியாக்டன்ட்னா வினைபுரியும் பொருளில் 100 கிராம் உள்ள வினைபுரியும் பொருளில் 50 கிராம் ஆஃப் த ரியாக்டன்ட். அப்புறம் 100 கிராம் இருந்துச்சு, அதில் 50 கிராம் ஆஃப் த ரியாக்டன்ட் ஏ இஸ் கன்வெர்டட் மாற்றப்பட்டது இன்டு த ப்ராடக்ட். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, ப்ராடக்டாக மாற்றப்பட்டது. வேறஸ் அப்போ இங்கே பாரு, இந்த செகண்ட் ரெண்டாவதுல பாரு அப்படின்னு, இந்த செகண்டில் த ரியாக்ஷன் ஆஃப் 80 கிராம் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட். அப்படின்னா இதில் 100 தான் இருந்துச்சு, ஆனால் 80 கிராம் வந்து மாறிடுச்சு. ரியாக்டன்ட் எதுவாக மாறிடுச்சு? ப்ராடக்டாக மாறிடுச்சு. அதில் 50 தான் மாறி இருக்குது, இதில் 80 மாறி இருக்குது. அப்போ 80 கிராம் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட். அப்போ ப்ராடக்டாக 80 கிராம் மாறிடுச்சு. அப்போ இன் 1 hour, ரெண்டுமே ஒரே 1 மணி நேரத்தில் நடந்திருக்கு, ரைட்டா? ஸோ ஆகவே த செகண்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர். அப்போ ரெண்டாவது நடந்த வினை தான் வேகமாக நடந்தது என்று சொல்லலாம், ரைட்டா? 1 மணி நேரத்தில் இது 80% கொடுத்துருச்சு, அது 50% தான் கொடுத்துச்சு. அப்போ இதுதான் ஃபாஸ்டர். அப்போ திஸ் மெஷர்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் த ரியாக்ஷன் ரேட். இந்த மாதிரி நம்ம அளவிடுவதை என்ன சொல்லுகிறோம்னு சொன்னால் ரியாக்ஷன் ரேட், விகிதம், அதாவது வினை விகிதம் என்று சொல்லுகிறோம். இந்த மெஷர்மெண்ட்னா அளவீடுகள் இஸ் கால். இந்த மாதிரி அளவீடுகள் பண்ணுறதுக்கு பேர் தான் ரியாக்ஷன் ரேட், ரியாக்ஷன் விகிதம், அதாவது வினை புரியும் விகிதம் என்று இதை அழைக்கிறோம்ன்றான். அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் த சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட் பெர் யூனிட் டைம்ன்றான். அப்படின்னா நல்லா கவனிங்க, த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா வினைபுரிதலின் விகிதம். அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டான்ல, இந்த மாதிரி வினைபுரிகிற விகிதம் தான். இதுக்கு பேர் திஸ் மெஷர்மெண்ட் இஸ் கால்டு ரியாக்ஷன் ரேட்டுன்னு சொல்லிட்டான், வினைபுரியும் விகிதம்னு சொல்லிட்டான். இப்போ அதை டிஃபைன் பண்ணுறான் பாரு. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா விகிதாச்சாரம், அதாவது வினைபுரிதலின் விகிதாச்சாரம் என்பது ஈஸ் இருக்கிறது. த சேஞ்சுனா மாற்றம் ஆஃப் தி அமௌண்ட். அமௌண்ட் மாறுதா? 100 கிராம் வந்தது 50 கிராம் ஆகி போயிடுச்சு. ரெண்டாவதுல 100 கிராம் வந்து 20 கிராம் ஆகி போயிடுச்சு. அங்கிட்டு 80 கிராம் போயிடுச்சு. முதல்ல 50 கிராம் அங்கிட்டு போயிடுச்சு. அதாவது த சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆஃப் த அமௌண்ட் அது அளவில் மாற்றம் ஏற்படும், அல்லது ஆர் கான்சன்ட்ரேஷன், அதோட அடர்த்தியில் மாற்றம் ஏற்படும். ரைட்டா? ஏற்பட்டுச்சு இல்லை. முதல்ல பாரு, 100 கிராம் இருந்தது, 50 கிராம் மிச்சம் இருந்தது, 50 மாறிடுச்சு. ரெண்டாவது 100 கிராம் இருந்தது, 20 கிராம் தான் இருந்தது, 80 மாறிடுச்சு. அப்போ அளவுலேயும் மாறுது, கான்சன்ட்ரேஷனும் மாறும், ரைட்டா? அதான் சொல்கிறேன், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்பது ஈஸ் இருக்கிறது. இந்த சேஞ்ச் இன் த அமௌண்ட், அதனோட அளவில் மாற்றம் இருக்கும், அல்லது கான்சன்ட்ரேஷன், அதனோட அடர்த்தியில் மாற்றம் இருக்கும். ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ், ஏதாவது ஒரு ரியாக்டன்ட்னா வினைபுரியும் பொருள்லையோ அல்லது ப்ராடக்ட்லேயும் மாற்றம் இருக்கு இல்லையா? அதில் 50% தான் வந்துருக்கு, இதில் 80% அல்லது ப்ராடக்ட்லேயோ மாற்றம் இருந்தால் பெர் யூனிட் டைம், எவ்வளோ நேரத்தில்? ஒரு யூனிட் டயத்தில், பெர் யூனிட் டயத்தில் மாற்றங்கள் இருக்கும். அது வினைபுரியும் டைம் இருக்கு இல்லையா?
அது ஒரு யூனிட் டயத்தில் மாற்றங்கள் இருந்தால் அதற்கு பேர் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்கிறோம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோவிங் ஈக்குவேஷன், கீழ்கண்ட ஈக்குவேஷனே பாருங்கள் அப்படிங்கிறான். இப்போ ஏ இது வந்து ரியாக்டன்ட்டு, பி ப்ராடக்ட், அந்த ஏலேருந்து ப்ராடக்ட் இப்போ பி ப்ராடக்ட் வருது. ரைட்டா? அப்போ த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் கிவன் பை, அந்த கீழே கொடுத்துருக்கான் பாரு, ரேட் போட்டானா இஸ் ஈக்குவல் டு டி போட்டு ப்ராக்கெட், இந்த மாதிரி தான் ப்ராக்கெட் நீ போடணும், ரவுண்டு ப்ராக்கெட் போடக்கூடாது, போட்டு ஏயை வந்து உள்ளே வச்சுட்டான். அதுக்கடுத்து டிடினா டைம் அந்த 1 ஹவர் போட்டான் இல்லையா, யூனிட் டைம் யூனிட் டைம் தான் கொடுத்துருக்கான். அவன் உதாரணத்துக்கு 1 ஹவர்னு போட்டிருக்கான், ஒரு யூனிட் டைமு 1 செகண்டுன்னு அர்த்தம். ரைட்டா? யூனிட் டைம். அப்போ டிடினா சேஞ்ச், டின்றது மாற்றங்கள், மாறுபடுது. டி அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ போட்டால் அந்த ஏவோட சப்ஸ்டன்ஸ், என்ற சப்ஸ்டன்ஸோட அளவு மாறும், எமௌண்ட்டு மாறும். ஏன்னா வினைபுரியும் போது எமௌண்ட்டு மாறும். அதனால் மைனஸ்னு போட்டிருக்கான். ஏன் மைனஸ்னு போட்டிருக்கான்னு சொல்கிறேன் கேள்வி, சொல்கிறேன். இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் போட்டு அந்த ஏக்கு இப்படி போட்டான், டி போட்டு ஏ பை டிடி, டிடினா அது எவ்வளோ நேரம் வினை புரிஞ்சுது. அப்போ மேலே டி எதுக்கு, அதோட மாற்றம் ஏற்படுது இல்லையா, அது 100 கிராம் இருந்தது 50 கிராம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான் டின்றது மாற்றத்தை குறிப்பிடுகிறது. ரைட்டா? அதுக்கடுத்து இஸ் ஈக்குவல் டு போட்டு இங்கே என்ன பண்ணியிருக்கான், ப்ளஸ் போட்டிருக்கான் பிக்கு. அப்போ டிபி பை டிடி, பின்றது ப்ராடக்ட். ரைட்டா? அதில் மாற்றம் ஏற்படுகிறது. ரைட்டா? இதில் இவ்வளோ நேரத்தில் வருது. இப்போ எதுக்கு மைனஸ் போட்டிருக்கான்னா, இப்போ 100 கிராம் இருந்தது ஃபஸ்ட்டு, அது வினை புரியும் போது வினை புரியும் டைம் கீழே கொடுத்துட்டான், அது 50 கிராம் ஆகிப்போச்சு இல்லையா. அப்போ அது மைனஸ் தானே, 100ன்னா 50 ஆகிப்போச்சு. வினை புரிய ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறிக்கிட்டு இருக்கும், அப்போ குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் மைனஸ். அப்போ ப்ராடக்டில் ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சுல முதல்ல, இப்போது 0 வந்துருச்சு. இது 100 கிராம் இருந்தது, வினை புரியும் போது 1 கிராம் வந்திருக்கு, 2 கிராம் வந்திருக்கு, 3 கிராம், அப்படியே 50 கிராம் வந்துருச்சு இல்லையா இதில். அப்போ ரெண்டாவதுல அப்படி தான் 100 இருந்தது, அப்போ 1 2 3 4 80 வரைக்கும் வந்துருச்சு இல்லையா ப்ராடக்டில். அப்போ அதனால தான் ப்ளஸ்ஸு, அங்கே வந்து கூடிக்கிட்டு இருக்கும், இங்கே வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ரைட்டா? ரியாக்டன்ட் குறைஞ்சிக்கிட்டு இருக்கும், ப்ராடக்ட்டு கூடிக்கிட்டு இருக்கும். அதனால் அதுங்க ப்ளஸ்ஸு, டைம் 1 2க்கும். ரைட்டா? இங்கே மைனஸ். ரைட்டா? நெக்ஸ்ட்டு வேர் அந்த பாரு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கான் பாரு, ஏ போட்டால் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்னு அர்த்தம். ரைட்டா? ஏ போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டால் கான்சன்ட்ரேஷன் அல்லது எமௌண்ட், அதனோட அளவு. ரைட்டா? அது அளவை குறிக்குது. அதனோட அளவு இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் போட்டால் அதனோட மீனிங் என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்ற சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா. இப்போ பி அதனோட கான்சன்ட்ரேஷன், அதனோட அடர்த்தி, பியோட சப்ஸ்டன்ஸோட அடர்த்தி. அப்போ இந்த நெகட்டிவ் சைன் நான் சொன்னால், நெகட்டிவ் சைன் எதை குறிக்குது, அது ரியாக்டன்ட்டு வினை புரிய குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும், ப்ராடக்டாக மாறிக்கிட்டு இருக்கும் இல்லையா. அப்போ குறையும், அதனால தான் நெகட்டிவ் சைன் குறிக்குது. த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் த டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வித் டைம். அப்போ ரைட் தானே, அதனோட கான்சன்ட்ரேஷன், அதை அடர்த்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஏன் குறையுது, ரியாக்ஷன் ஆக ப்ராடக்டாக மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 100 கிராம் இருந்தது 50 கிராம் ஆயிடுச்சு இல்லையா, ரெண்டாவதுல 100 கிராம் இருந்தது 20 கிராம் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ ரியாக்டன்ட் குறைஞ்சிருச்சு இல்லையா. அதுதான் சொல்கிறேன், த நெகட்டிவ் சைன் எதை குறிக்கிறதுனா, இண்டிகேட்ஸ் குறிக்கிறது, த டிக்ரீஸ்னா குறைதலை குறிக்கிறது. எதை, இந்த கான்சன்ட்ரேஷன் அதோட அளவில் குறையுது, அடர்த்தி குறையுது, அளவு குறையுது, 2 ஒன்று தான். அடர்த்தி குறைவதை ஏன்ற பொருள், ஏன்ற ரியாக்டன்ட் தான் குறையும், பி கூடும். ரைட்டா? அப்போ ஏ குறைவதை குறிக்கிறது வித் டைம், ஒரு குறிப்பிட்ட டயத்தில். ரைட்டா? ரியாக்ஷன் நடக்கிற டயத்தில் குறைஞ்சிரும். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு த பாசிட்டிவ் சைன் ப்ராடக்ட் கிடைக்குது இல்லை, அது கூட்டிகிட்டு தானே இருக்கும். த பாசிட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் த இன்க்ரீஸ்னால் கூடுவதை குறிக்கிறது இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி வித் டைம், அந்த டயத்துக்கு. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் நோட்னு போட்டு இந்த ப்ராக்கெட்டை என்ன குறிக்குதுன்னா, ரெப்ரசன்ட் த கான்சன்ட்ரேஷன். இந்த மாதிரி எம்டி ப்ராக்கெட்டு எதை குறிக்கிறது, ரெப்ரசன்ட்டை குறிக்கிறது, த கான்சன்ட்ரேஷன் அடர்த்தியை குறிக்கிறது. அப்போ அந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அடர்த்தின்னு அர்த்தம். அப்போ உள்ளே இருக்கிறதுனது ஏன்ற சப்ஸ்டன்ஸ், அப்போ அந்த ஏன்ற சப்ஸ்டன்ஸ் அடர்த்தி. இந்த காலி ப்ராக்கெட்டுக்கு பேர் என்னது, அடர்த்தின்னு அர்த்தம், இல்லை எமௌண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ உள்ளே ஏ போட்டால் அது ஒரு சப்ஸ்டன்ஸு, அப்போ அந்த சப்ஸ்டன்ஸோட அடர்த்தி. ரைட்டா? அப்போ வெளியில் மைனஸ் போட்டால் குறையுது, கீழே டிடி போட்டால் அந்த இவ்வளோ நேரத்தில், அதுக்கு முன்னாடி மேலே டி போட்டால் என்னது, அது அதனோட டைமென்ஷன் குறைக்கிறத குறிக்குது. ரைட்டா? அதுதான் சொல்கிறேன், டி முன்னாடி டி போட்டிருக்காங்க இல்லையா, ரெப்ரசன்ட் த இன்ஃபைனைட்சிமல் சேஞ்ச் இன் த கான்சன்ட்ரேஷன் அப்படின்றான். அப்போது அந்த டி முன்னாடி போட்டிருக்காங்களா, டி ஏன்னு போட்டிருக்கான் பற்றியில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, ஏக்கு முன்னாடி டி போட்டிருக்கான் பாருங்களேன், அந்த டி போட்டிருக்காங்களா, இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், இந்த டி ரெப்ரசன்ட் த இன்ஃபைனைட்னா முடிவில்லாத, இன்ஃபைனைட் அதாவது இது என்ன சொல்ல, முடிவில்லாமல், இது ஒரு எல்லை இல்லை, அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கும், கூடிகிட்டு இருக்கும், குறைஞ்சிட்டு தான் இருக்கும். ரைட்டா? எப்போ வரைக்கும் குறையுமோ அந்த எவ்வளோ நேரம் ரியாக்ஷன் நடக்குதோ அவ்வளோ நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்.
நீ ரியாக்ஷன் நிப்பாட்டினா அது நின்று போயிடும், அது வரைக்கும் நிற்கும். அதான் இன்ஃபைனைட் சிமல்னா முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும் ரியாக்ஷன், ரைட்டா? அதுதான் சொல்கிறான். இந்த டி ரெப்ரசன்ட் குறிக்கிறது த இன்ஃபைனைட் சிமல், ரைட்டா? இன்ஃபைனைட்டு தனி வார்த்தை முதல் இருந்ததில் இன்ஃபைனைட் முடிவில்லாத, அதே வேர்டு தான் சிமலுக்கு சேர்த்து வரும். இன்ஃபைனைட் சிமல்னால் முடிவில்லாமல் உள்ள வார்த்தை தான் முடிவில்லாத சேஞ்ச். அது மாற்றம் வந்து ஒரு லிமிட் கிடையாதுல்ல. எவ்வளோ நேரம் நடக்குதோ ரியாக்ஷன் அவ்வளோ நேரத்துக்கு உனக்கு அது ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதை சொன்ன முடிவில்லாமல் மாறும். இந்த கான்சன்ட்ரேஷன் அடர்த்தியில் ஒரு முடிவு கிடையாது. எவ்வளோ நேரம் நடக்குது, 1 மணி நேரம் நடந்தால் 50%, 2 மணி நேரம் இருந்தால் மொத்தமாகவே போயிடும், ரைட்டா? அதை தான் முடிவில். அதாவது டி எதை குறிக்கிறது என்றால் த இன்ஃபைனைட் சிமல், முடிவில்லாத மாற்றத்தை குறிக்கிறது. முடிவில்லாத மாற்றம் எதில்? இந்த கான்சன்ட்ரேஷன், அது அடர்த்தியில் உள்ள முடிவில்லாத மாற்றத்தை குறிக்கிறது. அப்போ நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ரியாக்ஷன் ரேட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த வினையோட ரேட் விகிதாச்சாரம் எதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறான். ஒய் ஏன் த ரியாக்ஷன் ரேட் அப்படின்னா வினையின் விகிதம் முக்கியத்துவமானது, இம்பார்ட்டண்ட்டாக முக்கியத்துவமானது ஒரு கேள்வி. ஒய் இஸ் த ரியாக்ஷன் ரேட்னா வினையின் விகிதாச்சாரம் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றான். அப்போது ஃபாஸ்டர் த ரியாக்ஷன் மோர் வில் பி த எமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்றான். அப்போ ரியாக்ஷன் வேகமாக நடந்ததுன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் அதிகமாக கிடைக்கும் இல்லையா? ரியாக்ஷன் கம்மியாக நடந்தால் கம்மியாக தான் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு ரியாக்ஷன் வேகமாக வேணும். அதான் சொல்கிறான் ஃபாஸ்டர் த ரியாக்ஷன் அப்படின்னா வினை வேகமாக நடந்தால். இப்போ செகண்ட் இதில் ரெண்டுமே 1 மணி நேரம் நடந்தது. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா 80% ப்ராடக்டாக மாறிடுச்சு. முதல் இதில் 50% மாறி இருக்கு. அப்போ நம்மளுக்கு ரெண்டாவது தானே முக்கியம், நம்மளுக்கு வேகமாக நடக்கணும் வினை. அதான் சொல்கிறான் ஃபாஸ்டர் த ரியாக்ஷன் அப்படின்னா வினை வேகமாக நடந்தால் மோர் வில் பி த மோர்னு அதிகமாக கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் அதிகமாக கிடைக்கும். மோர் வில் பி த எமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட். அப்போ ப்ராடக்டோட அளவு அதிகமாக இருக்கும். மோர்னு அதிகம், வில் பி இருக்கும், அது எமௌண்ட்னா அளவு. எதனோட அளவு? ப்ராடக்டோட அளவு. வினை வேகமாக நடந்தால் ப்ராடக்டோட அளவு அதிகமாக இருக்கும். இன் ஏ ஸ்பெசிஃபைடு டைம், ஒரு குறிப்பிட்ட டயத்தில். அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் தான், 1 மணி நேரம் தான், இது 1 மணி நேரம் தான். ஆனால் ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா அதே 1 மணி நேரத்தில் 80% ப்ராடக்ட் வந்துடுச்சு, ரைட்டா? அதுதான் நம்மளுக்கு தேவை. ரெண்டுமே ஒரே நேரம் தான். ஸோ ஆகவே த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொன்னால் விகிதாச்சாரம், வினையின் விகிதாச்சாரம். ஸோ ஆகவே த ரேட் ஆஃப் ரியாக்ஷனா வினையின் விகிதாச்சாரம் இஸ் இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் வாய்ந்தது. ஃபார் ஏ கெமிஸ்ட், யாருக்கு? ஒரு கெமிஸ்ட்ரியில் உள்ள விஞ்ஞானிகள் இருக்காங்கள்ல, அவங்கள தான் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதை வேதியியல் ஆராய்ச்சியாளர்னு சொல்லுவாங்க. கெமிஸ்ட்ரிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எதற்காக வேண்டி? ஃபார் டிசைனிங் எ ப்ராசஸ் டு கெட் எ குட் ஈல்ட் ஆஃப் எ ப்ராடக்ட் அப்படின்னா ஃபார் டிசைனிங்னா ஒன்றை உண்டாக்க எ ப்ராசஸ், ஒன்று உண்டாக்கும் வழிமுறையை டு கெட்டுன்னு பெற வேண்டி எ குட் ஈல்டுனா குட்டுனா நல்ல பலனை கொடுக்கக்கூடிய, அப்படின்னா அதிகமான பலன் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் அதிகமாக வரணும். எ குட் ஈல்டு அப்படின்னா நல்ல பலனை ஈல்டுனா பலன், நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையை உண்டாக்க, டிசைனிங்னா உண்டாக்க இந்த மாதிரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும்ன்றான். எதற்காக வேண்டி? டு கெட் பெற வேண்டி, குட் ஈல்டு, குட்டின்னு நல்ல பலனை பெற வேண்டி, நல்ல பலனை பெற வேண்டி உள்ள வழிமுறையை வடிவமைக்க இந்த மாதிரி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கணும்னு சொல்கிறான். ஆஃப் ஏ ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். அதுதானே ஈல்டு. ஒரு ப்ராடக்டோட நல்ல பலனை பெற வேண்டி அதனோட வழிமுறையை வடிவமைக்க, ப்ராசஸ்னால் வழிமுறையை வடிவமைக்க நம்மளுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றான். அடுத்து நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஏ ஃபுட் ப்ராசஸர் அப்படின்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்றது அதை விகிதாச்சாரம், அதாவது வினையின் விகிதாச்சாரம் வந்து இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. எதற்கு? டு த ஃபுட் ப்ராசஸ் அப்படின்னா உணவு தயார் பண்ணுறதுல, நம்ம உணவு தயார் பண்ணுறோம் இல்லையா? இப்போ கடைகளில் உணவு தயார் பண்ணுறாங்க, அதில் ரியாக்ஷன் வேகமாக இருந்தால் தான் உணவு வேகமாக தயார் பண்ண முடியும், ரைட்டா? இல்லை நேரம் எடுக்கும். அதான் சொல்கிறான் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எதற்கு? ஃபார் ஏ ஃபுட் ப்ராசஸர் அப்படின்னா உணவு தயார் பண்ணுவதில் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஹூ ஹோப்ஸ் டு ஸ்லோ டவுன், அப்படி ஒரு வேளை ஹூ ஹோப்ஸ் அவங்க நினைக்கிறாங்க, ஹூ ஹோப்ஸ் டு ஸ்லோ டவுன், அந்த வினை வந்து மெதுவாக நடந்தால், வேகமாக நடக்காமல் உணவு தயாரிக்கிறதுல மெதுவாக நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ஹூ ஹோப்ஸ், நீ
நினைத்தால் ஹோப்ஸ்னா அவர்கள் ஹோப்ஸ்னு நினைத்தால் டு ஸ்லோ டவுன்னா அதை வேகத்தை கம்மி பண்ணினால் என்னாகும்? வேகத்தை கம்மி பண்ணி ஸ்லோ டவுன் த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு ஸ்லோ டவுன் ரியாக்ஷன்னா வினையின் வேகத்தை கம்மி பண்ணினால் என்னாகும்? தட் காஸ் த ஃபுட் ஸ்பாயில், அதன் விளைவாக உணவு கெட்டு போய்விடும். தட் காஸ்ட்னா உண்டாகும். எது? த ஃபுட்டு டு ஸ்பாயில்னா கெட்டு போய்விடும், உணவு கெட்டு போய்விடும். நீ அந்த வேகத்தை குறைத்தால், வினையின் வேகத்தை குறைத்தால் அதில் உண்டாகும் உணவு கெட்டு போய்விடும். நெக்ஸ்ட்டு அடுத்ததில் பார்க்கலாம்.